ஐஸ்கிரீம் மிஸ்டர் ஐஸ்கிரீம். ஹலோ ஐஸ்கிரீம். என்ன சார் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு உண்டு நீங்க கிட்ட சொல்லவே இல்லையே? எத்தனை நாளா? இல்ல இது 2வது மீட்டிங். ஐயா மீட்டிங்னாலே நமக்கு ஒத்து வராதுங்க. ஆமா இவர் யாருங்க? இவர் என் பார்க் ஃப்ரெண்ட். பார்க்க ஃப்ரெண்டா? உங்களை ட்ரெயின்ல சந்திச்ச மாதிரி இவர் இந்த பார்க்ல தான் முதல்ல சந்திச்சேன். அடிக்கடி வருவாரு, அரசியல் அரட்டை அடிப்பாரு, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அரசியல் பேசி எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட் இவர் தாங்க. மத்தவங்க எல்லாம் விரோதம். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? இப்படி கேட்டாங்க உடனே நான் முதல் நாள் வீட்டுல வேலை பாக்குறேன்னு சொல்லிடுவேன்னு பாக்குறீங்களா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. சேட் முதல் நாளா? அவர் என்னவா இருக்காரு? சேட்டா இருக்காரு. நான் அதை கேட்கலைங்க, அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. என்ன இல்லாமோ செய்யறாரு மனுஷன். நான் அவர்கிட்ட வேலை செய்யறேன், அவ்வளவுதான். உங்க ஃப்ரெண்டு நல்லதான் பேசுறாரு. நீங்க பேசிட்டுங்க, நான் வரேன். பேப்பர் நீங்க சேட் முதல் நாள் பேரை சொன்னதும் அந்த பொண்ணோட முகம் சேஞ்ச் ஆனதை கவனிச்சீங்களா? நான் பொம்பளைங்க முகத்துல ஒத்து பார்க்கிற வழக்கம் இல்லைங்க. ஆமா, உங்க சேட் என்னென்னமோ பிசினஸ் பண்றதாக சொன்னீங்களே, அவர் அப்படி என்னதான் பண்றாரு? இப்படி கேட்டாங்க உடனே நான் தெரிஞ்சது பூரா சொல்லிடுவேன்னு பாக்குறீங்க. அதான் நம்ம கிட்ட நடக்காது. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஆமா ரஞ்சிதா, என்ன விசேஷம் இந்த பக்கம் வந்திருக்க? அதிகாரம் கொடி கட்டிக்கிட்டு பறக்குத. இவர் கேட்டவொன்னு நாங்க பதில் சொல்லிடணும். பெரிய மனுஷன் இவரு. நான் பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டேன். பெரிய மனுஷன் சொல்லிக்க எனக்கு என்ன அருகுது இருக்குது? நான் கள்ளக்கடத்தல் செய்யறனா, சாமி செல்ல திருடி வைக்கிறனா, ஒரு கள்ள சாராயமாவது காய்ச்சறனா? ஒண்ணே இல்ல. நான் எப்படி பெரிய மனுஷனாக முடியும்? நான் பேசுறியா நீ? வேற என்னத்த கண்ட? அது சரி, இந்த சேட்டுக்கிட்ட எப்படி அந்த சிக்கன நீ? தலை எழுத்து வேற வேலை கிடைக்கல, இங்க வந்து சேர்ந்தேன். அது போகட்டும். ஏயா இவ்வளவு பெரிய பங்களாவில நீ மட்டும் தனியா இருக்க? வேற எந்த மடையும் எங்க இருப்பான்? நான் ஒண்ணு சேட்டு ஒண்ணு, 2 மடையும், அவ்வளவுதான். அது சரி. ஏயா சேட்டு ஒரு பொட்டியில உருண்டை உள்ள ஒரு 4 சென்ட் வச்சிருக்காரு, அவ்வளவுதானே அவருக்கு? இப்படி கேட்டாங்க உடனே நான் கோச்சிக்கிட்டு சேட்டுக்கிட்ட எவ்வளவு சென்ட் இருக்குது, எந்த ஒரு சென்ட் இருக்குது, எங்க வச்சிருக்காரு, எல்லா விவரமும் உங்க கையில உளறிடுவேன்னு பாக்குறேன்ல. அந்த வேலை தான் நம்ம கிட்ட நடக்காது. அதுக்கு வேற ஆளை பாரு. கொள்ளாத சென்ட் வாசனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா தண்ணியை ஊத்தி வச்சு ஊரே மாட்டாங்க. எந்த அறிவு கட்டவன் சொன்ன அந்த மாதிரி அதெல்லாம் நல்ல சென்ட் இல்ல. விஷயம் தெரியலன்னா எங்கிட்ட கேளு. கேட்டா சென்ட் அடுக்கி வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவேன். ஒவ்வொரு சென்ட் பாட்டில் எடுத்து பார்க்கலாம், உடம்புல போட்டு வாசனை பார்க்கலாம். 4 சென்ட் பாட்டில் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். அங்க போய் 10 நாள் யூஸ் பண்ணலாம். வீடு சும்மா கமகமான வாசனை அடிக்கும். அதுக்கு அப்புறம் போய் பேசிக்கிட்டே இருக்க, கொடுத்தாதானே போட்டு பார்க்கலாம், வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி வா நம்ம வழி. இதுதான் நம்ம கிட்ட. மத்தவன் வழிக்கு என்னைக்கு நம்ப மாட்டேன். மத்தவங்க நம்ம வழிக்கு வரணும். இப்ப வா, சென்ட் பாட்டில் எங்க அடுக்கி வச்சிருக்கிறாருன்னு காட்டுறேன். உனக்கு எத்தனை சென்ட் பாட்டில் வேணுமோ அத்தனை எடுத்துக்கவா. வாசனை இருக்கும் பாரு. வா. சென்ட் பாட்டிலா? வெறும் பொம்மையா இருக்குது. இங்கே சென்ட் இப்படி கேட்டாங்க உடனே நான் கோச்சிக்கிட்டு இதே சென்ட் பாட்டில் இல்லாத இடம் நினைச்சேன்னு சொல்லி இது எந்த சுவிட்ச் ஆயிடுச்சுன்னா இது எப்படி திறக்கும்னு எல்லா விவரமும் சொல்லிடுவேன்னு பாக்குறேன்ல. அதுதான் நம்ம கிட்ட நடக்குது. அதுக்கு வேற ஆளப்பாரு. இந்த சுவிட்ச பாக்கல, வேற பக்கம் பாரு. இந்த சுவிட்ச பாக்கல. உண்மையிலே பெரிய மனுஷன் நீ. இவ்வளவு நாளும் தைரியமா தலைவி வந்து வாக்க பக்கமா வந்துட்டு இருந்த என்ன இன்னைக்கு கொல்ல பக்கமா கூட்டிட்டு வர சொன்னியே, ஏன் புரியலையா? எப்படி புரியும்? ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு ஒரு பொதுரா இருக்க, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அனாவசியமா போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. புரியாத விஷயத்த கண்ணு காது மூக்கு வச்சு கதை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம கதை என்ன, அதை சொல்லு. ராணி வந்திருக்கிறது ஞாபகம் இல்லையா? அவ இன்னும் போகலையா? ஆமா, ஏதோ 1 2 4ன்னு மரியாதைக்கு தங்க சொல்லிட்டேன். அதான் சாக்குன்னு பரமண்டா உட்காந்துட்டேன். நானும் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படியோ நம்ம இன்பத்துக்கு இறைச்சல் வந்துகிட்டே இருக்கு. உதயல் நான் இருக்கிற இடத்தை பத்தி பயப்படுறதில்லை, அதை எடுக்க வரவன் தான் பயப்படுவான். நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை? கழிச்சு போச்சு. அடுத்தவன் கொள்ளையில இருக்கிற முள்ளைய
இன்னும் எத்தனை நாளைக்கு திருட்டுத்தனமா அனுபவிக்கிறது? பயம் ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். அவ்வளவுதானே. இந்த முள்ள உங்க கொல்லைக்கு வந்துச்சுன்னா தொல்லை விட்டுச்சு. ஆனா எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல விவாகரத்து பண்ணலாம் இருக்கேன். வெரி குட். ரொம்ப சௌரியமா போச்சு. அந்த நல்ல நாளை நான் அவளோடு எதிர்பார்க்கிறேன். ஆனா எப்போ? இந்த நேரத்துல அது முக்கியமா? ஏன்? சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை. இப்படி ஒரு பொண்ணா? அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் தங்கறதுக்கு அது ஒரு நல்ல இடம் நினைச்சிருந்தேன். இனி உடனே அங்கிருந்து போயாகணும். அவசரப்படாதீங்க. நீங்க அங்க தங்கி இருந்தீங்கன்னா தான் சேட் மதன்லாலை பத்தி இன்னும் சில உண்மைகளை நான் தெரிஞ்சுக்க முடியும். மதன் லாலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது அப்புறம் சொல்றேன். நீங்க அங்க இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பிளீஸ். ட்ரெயின் ஏன் லேட்டுன்னு போன் பண்ணி கேட்டியா? ஏமா இப்பதானே நீங்களும் ஸ்டேஷன்ல போய் பாத்துட்டு வந்தீங்க. நானும் போன் பண்ணி வச்சேன். என்ன சொன்னாங்க? சொன்னாங்க ஒரு பசு மாடு எரும மாட்டை பார்த்து சீ எரும மாடேன்னு சொல்லிடுச்சான். உடனே ரோஷம் தாங்க முடியாத எருமை தண்டவாளத்தை தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிடுச்சான். அதனாலதான் ரயில் தாமதம். ஏண்டே அவர் இன்னும் வரலன்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன பண்றது? வாடி போன செடி தண்ணிக்காக ஏங்கி தவிக்கிற மாதிரி கட்டுன கணவனோட வரவை எதிர்பார்த்து காங்கெடுக்க நீங்க நிக்கிறது எனக்கு புரியுது. அது அந்த எரும மாட்டுக்கு புரியுறியே. புரிஞ்சிருந்தா தண்டவாளத்துல தலை கொடுக்குமா? அதுவும் நம்ம ஐயா வர ரயில பார்த்து. ஐயா ஐயா வந்தாச்சே வந்தாச்சே. ஐயா அப்படியே இருங்க. அம்மா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு. அம்மா வணக்கம் சார். நீங்க ராணி இல்ல? ஆமா. இப்ப வந்தீங்க? வந்து ஒரு வாரமாச்சு. ஆமாங்க, ஏதோ பிசினஸ் விஷயமா வந்திருக்காங்க. இங்கதான் தங்கியிருக்காங்க. குட், வெரி குட். நீலா, நீ நல்லா இருக்கியா? ஐயோ எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஐயா வடகோடியில, அம்மா தென்கோடியில, இடையில நான் ஒருத்தி. அம்மாவுக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லி சொல்லியே எனக்கு 2 வயசு அதிகமா போச்சு. பகல்ல நிம்மதி இல்ல, ராத்திரில நித்திரை இல்ல, 24 மணி நேரமா பள்ளியறதான். ஐ மீன் பூஜையற. பூஜையறங்க. உங்க நினைப்புல பாவ 2 சுத்த எழுச்சி போயிருக்காளு தெரியல. ஆமா, நீ அடிச்சுதான் போயிருக்க. ஏன் லீலா, சரியா சாப்பிடுறது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எங்க சாப்பிடுறது? பாலுங்க கண்டதடி கிளியே படுக்கை நொந்ததடி அப்படின்னு சும்மாவா பாடினாரு பாரதியாரு. கத்திரிக்காய் கூட்ட பார்த்தா ஐயோ இது அவருக்கு பிடிக்குமே, கருவேப்பிலை துவையில பார்த்தா ஐயோ இது அவருக்கு ரொம்ப பிரியமாச்சுன்னு சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டாங்களே. எத்தனை நாள் பசி, எத்தனை நாள் பசி. ஆண்டவனுக்கு தான் விழிச்சான். என் மேல உனக்கு அவ்வளவு அன்பா? அதையும் கேக்குறீங்க? உங்களை பிரிஞ்ச வேதனை ஒரு பக்கம், விரகதாபம் மறுபக்கம். இருக்காதா பின்ன? 20 வருஷமா அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டி அபிஷேகம் பண்ணி வளர்த்த அப்பா அம்மாவையே பொண்ணுங்க பிரிஞ்சிடுறாங்க. நேத்து வந்த புருஷனை ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியாம தத்தளிச்சு தாளம் போடுதுங்களே, அதுக்கு பேர் என்னவா? கரெக்டா சொன்ன. அதனாலதான் பெண்ணுக்கு பெருமை. அதுலயும் உங்க மனைவியால பெண் குலத்துக்கே பெருமை. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா இன்னொரு வார்த்தை பேச விடுறேன். ஆமா, நீங்க பேசுறது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நான் போய் பாத்ரூம்ல ஏசிய போட்டுட்டு பெட்ரூம்ல ஹீட்டர் போட்டுறேன். வர்றது பாத்ரூம்ல ஏசி போடுறதுக்கா? பாத்ரூம்ல யாராவது ஏசி போடுவாங்களா? ஏன் வளருங்க? அவங்க பேசிட்டு வாங்க. இப்படி எல்லாம் உன்னை தொட்டி எவ்வளவு நாளாச்சு? நீங்க எத்தனையோ பேரை தொடரவராச்சே. எனக்குன்னு உரியவளை தொடும்போது மட்டும்தான் நான் ஒரு சாதாரண மனுஷன். மத்த பெண்களை தொடுறப்போ நான் ஒரு டாக்டர். மை டியர் டாக்டர், இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க? உனக்கு என்ன நோய்? புரியல, வாங்க சொல்றேன். வீட்டுல என்னன்றது இங்கிலீஷ்ல சொன்னேம்மா. உனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஒண்ணும் தெரியல. உன் பேர் என்ன? சந்திராவா? சந்திரா, உங்க பிள்ளையும் ஜெயில போட்டாங்கன்றதுக்காக சேட்டு பணம் கொடுத்து கேஸ் நடத்தணுமா? நல்லா இருக்குது நியாயம். சந்திரா, நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து பண்ற அக்கிரமத்துக்கு எல்லாம் ஊர்ல இருக்கிற அயோக்கியங்கிட்ட எல்லாம் பணம் வசூல் பண்றீங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. பெய்யுங்க போன. ஹலோ பாய் ஃப்ரெண்டு, வாங்க 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 உட்காரு. என்ன தேடி வீட்டுக்கு வந்துட்டீங்க? நம்ம சேட்டுக்கிட்ட ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும். உங்களை பிடிச்ச விஷயம் நடக்குன்னு வெளியே பேசிக்கிறாங்க. என்ன பத்தி அப்படியே பேசுறாங்க வெளியில? இப்படி எல்லாம் எனக்கு ஐஸ் வச்சா நான் அதுல மயங்கி போய்
இங்க நடக்கிற வியாபாரத்தை பத்தி எல்லாம் எல்லா விவரத்தையும் உளறிடுவேன்னு பாக்குறீங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. அத சொல்லல சார். நம்ம சேட்டுக்கிட்ட வெளிநாட்டு வைரங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த மடையன் சொன்னா இந்த வைரம் மட்டும்தான் கிடைக்குதாமா இங்க? வேற என்ன சார்? வேற என்ன வேணும்? வாட்ச் வேணுமா, ரேடியோ வேணுமா, டேப் ரெக்கார்டர் வேணுமா, கேமரா வேணுமா, மோட்டார் கார் வேணுமா, டெலிவிஷன் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்க. காலையில சொன்னீங்கன்னா சாயங்காலம் கொண்டு வந்து நிறுத்துவோம் சார். எப்பேற்பட்ட இடம் இது? வைரம் மட்டும் கிடைக்கலாம். வியாபாரம் வளர்னா அதை கொண்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றீங்க, வீட பார்த்தா ரொம்ப பழசா சின்னதா இருக்கு. இது பழைய வீடு, சின்ன வீடா? மூச்சுக்காரீங்க சார். தெரியாம தானே சொல்றேன். தெரியாம சொல்லக்கூடாது சார். தெரியலன்னா கேட்கணும். என் கூட வாங்க, வீடு முழுக்க சுத்தி எல்லா இடத்தையும் பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டுறேன். இதெல்லாம் புரியலன்னா விவரம் கேளுங்க, நான் வழக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க இது புதுசா பழைய பெருசா சிரிச்சானு. இதுக்கு தான் சார் உங்களை பிடிச்ச வாங்க காட்டுங்க. இது ஒழுங்கு. இதான் நம்ம கையில நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மத்தவன் வழிக்கு என்னைக்கு நான் வரமாட்டேன். நம்ம வழிக்கு தான் மத்தவன் வந்தாலும். இப்ப என் வழிக்கு வரீங்க, வாங்க எல்லாம் காட்டுறேன்.